ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 52. தொகுதி 11. அட்டமாசித்தி எண்வகை சித்தி. பகுதி 1. பரகாய பிரவேசம். கூடு விட்டு கூடு பாய்தல். பாடல் 633. ஒத்தி 9 வாயுவம் ஒத்தன. ஒத்தி 9 மிக்க தனஞ்சயன். ஒத்தி 9 ஒக்க இருந்திட. ஒத்தமுடலும் உயிரும் இருந்தவே. விளக்கம். உடலில் இயங்கும் முதல் 9 வாயுக்களும் தத்தம் பணிகளில் ஒன்றுக்கொன்று ஒத்து இயங்குகின்றன. இந்த 9 வாயுக்களை விடவும் தனஞ்சயன் என்ற வாயு மிகவும் முக்கியமானது. ஏனெனில் மற்ற 9 வாயுக்களும் உயிர் பிரிந்தவுடன் உடலை விட்டு வெளியேறிவிடும். ஆனால் தனஞ்சயன் மட்டும் உயிர் பிரிந்த பின்னரும் உடலிலேயே தங்கியிருக்கும். இந்த 9 வாயுக்களும் உடலில் சீராக சமமாக இயங்கிக் கொண்டிருக்கும் போது உடலும் உயிரும் பிரியாமல் நிலை பெற்றிருக்கும். அதாவது வாயுக்கள் சீராக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பது இந்த பாடலின் பொருள். திருமூலர் தனஞ்சயன் என்ற வாயுவின் முக்கியத்துவத்தை அனைவரும் அறிந்து கொள்ளும் விதத்தில் எடுத்துரைக்கிறார். உயிர் பிரிந்த பின் உடல் வீங்குவதற்கும் பிறகு உடல் வெடிப்பதற்கும் காரணமான வாயு இதுதான். இதுதான் கடைசியாக உடலை விட்டு வெளியேறும். மேலும் இந்த பாடலில் திருமூலர் ஒத்த என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறார். இதன் மூலம் வாயுக்களின் சமநிலை எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்துகிறார். வாயுக்கள் சீர்குலைந்தால் நோய்கள் வரும், சீராக இருந்தால் உடலும் உயிரும் நீண்ட ஆயுளுடன் இருக்கும் என்கிறார் திருமூலர். Explanation. The first 9 vital layers functioning in the body work in harmony with one another in their respective functions. The vital layer called Dhananjayan is more important than these 9 because while the other 9 vital layers leave the body after death, Dhananjayan remains in the body even after the soul departs. When these 9 vital layers function smoothly and in balance within the body and soul remain united. That is, the meaning of this verse is that if the vital layers are in balance, the body will be healthy. Thirumoolar explains the importance of the Dhananjayan vital layer in a way that everyone can understand. This is the vital layer responsible for the body swelling after death and subsequently bursting. This is the last vital layer to leave the body. Furthermore, in this verse, Thirumoolar repeatedly uses the word harmonious, Vatta. Through this, he emphasizes how important the balance of the vital layers is. Thirumoolar says that if the vital layers are imbalanced, diseases will occur, but if they are in balance, the body and soul will enjoy a long life. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.